ஜெயராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபா. பதிவு எண் 522. இன்றைக்கான தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அயோத்தி நாட்டின் மன்னன் தசரத மன்னன். தசரத மன்னனுக்கு 3 மனைவிகள்: கோசலை, கைகேயி, சுமித்ரை. தசரத மன்னனுக்கு பல வருடங்களாக குழந்தைகள் இல்லை. அப்போது காமபுத்திரையாக வளர்க்குறாங்க. அந்த யாக வளர்ப்பதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போது தசரத மன்னனுக்கு 4 இளவரசர்கள் பிறந்தாங்க. கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்ரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும் பிறந்தாங்க. தன் மழலை பருவத்தை தாண்டி குருகுலத்துக்கு படிக்க போறாங்க. அந்த காலத்துல குருகுலத்துல போய் படிக்கிறது என்னன்னா, தன் தாய் தந்தையை பிரிந்து முனிவரிடம் சென்று கல்வி அறிவையும் கலைகளையும் கற்று வர வேண்டும். அப்போது தசரத மன்னன் தன் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி நீங்கள் குருகுலத்துக்கு படிக்க போகணும்னு சொல்லவும், அவங்க அப்பா சொல்ல தட்டாமல் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அவங்க கருதி கொண்டு அவங்க குருகுலத்துக்கு படிக்க போகிறாங்க. அப்படி குருகுலத்தில் படிக்கும்போது தசரத மன்னனிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஸ்வாமித்திரரோட காட்டிற்கு பயணம் செய்ய வேணும்னு சொல்கிறாங்க. அப்போவும் தன் இளவரசர் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் தன் தந்தை சொல்ல தட்டாமல் போகிறாங்க. கற்ற கல்வியையும் கற்றுக்கொண்டிருந்த கலைகளையும் அதை தொடர முடியாமல் தந்தை சொன்னதுக்கு இணங்க உடனே வேள்வியின் பாதுகாப்புக்காகவும் அசுரனை அழிக்கவும் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போகிறாங்க. அப்படி காட்டுக்கு போகும்போது நம்ம சீதா பிராட்டியை மனம் முறிந்துட்டு வராங்க. எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்போது தசரத மன்னனுக்கு வயதாகிக்கிட்டே இருக்குது. வயது முதிய காரணத்தினால ராமபிரானை நாடாள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டது. அமைச்சரவையில் பேசும்போதும் ஏழு நல்ல முடிவு தான், நம்ம ராமபிரானை தசரத நாட்டின் மன்னராகவும் முடிச்சூட்டும் மன்னராகவும் நம்ம பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதவும் ராமர் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. தந்தை சொல்லுக்கு இணங்க ராமர் நான் நாடால ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. கூனியின் சூழ்ச்சியால் கைகேயி 2 வரம் கேட்கிறாங்க. பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் சொல்றாங்க. இத ராமன் கிட்ட கைகேயி தசரதன் மன்னன் சொன்னதாக ராமனை 14 வருடம் வனவாசம் செல்ல சொல்றாங்க. அதையும் ராமர் முகமலர்ச்சியோடு நேர்த்துக்கொண்டாரு. இப்போ காலையில சூரியன் எப்படி உதயமாகிறதோ, ஒரு தாமரை பூ எப்படி பிரகாசமாக பூ பூக்கிறதோ, அதே மாதிரி நீ நாடாள வேண்டும் என்று தசரத மன்னன் சொல்லும் போது முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாரு. அதே போல 14 வருஷம் வனவாசம் செல் என்று கைகேயி சொல்லவும் அதே இன்முக மலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாங்க ராமன். இதுல ராமாயணத்திலேயே ராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல நம்மளும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, இதை நம்ம கடைபிடிக்கணும். நன்றி, வணக்கம்.